Hello students, 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அணிகள் மற்றும் திணை துறை இதெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். விளக்கத்தோட உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது தெரியல அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மற்ற கொஸ்டின்ஸை படிக்கிற வேலையை பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுவரையும் அணி சரியா படிக்கல, திணைத்துறை படிக்காதவங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்றவங்க இந்த வீடியோவை தெளிவா பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற்றுமை அணி. வேற்றுமை அணியோட விளக்கம்: புலவர் தான் எடுத்துக்கொண்ட இரண்டு பொருட்களின் ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அதை வேறுபடுத்தியும் காட்டுவது வேற்றுமை அணி. அதாவது ஒரு புலவர் இரண்டு பொருளை எடுத்துக்கும் பொழுது அந்த பொருளோட ஒற்றுமை இரண்டுத்துக்கும் எதெல்லாம் சேமா இருக்கோ அந்த ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரெண்ட்டை சொல்றதுதான் வேற்றுமை அணி அப்படி சொல்றாங்க. இதற்கு உதாரணமா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு இந்த குறளை உதாரணமா கொடுக்கலாம். எப்படி இந்த குறள் வேற்றுமை அணிக்கு உதாரணமா இருக்கும் அப்படின்னா, ஒற்றுமை அப்படின்னும் போது தீ சுடும், அதே மாதிரி நம்ம நாவால பேசுற வார்த்தைகள் மற்றவங்களை சுடுற அளவுக்கு இருக்கும். ஒரு கோவமா ஒரு தீய சொற்கள் நம்ம பேசுறோம் அப்படின்னா எப்படி நெருப்பு சுடும் போது வலிக்குமோ அந்த மாதிரி ஒருத்தரோட நம்ம நான்றது நம்மளோட நாக்கு, நம்ம நாக்கால நம்ம பேசுற அந்த சொல் சுடும் அப்படின்றத இது ஒற்றுமைப்படுத்தி சொல்றாங்க. வேற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீயால ஏற்பட்ட புண்ணு ஆறிடும். ஆனா நாவால ஒருத்தர் நம்ம திட்டுறோம் அப்படின்னா அந்த சொல்ல திரும்ப நம்ம வாங்கவும் முடியாது, அந்த வடு ஆறாது. வடு அப்படின்னா அந்த வலி ஆறவும் ஆறாது. இதுதான் அதுக்கு வேற்றுமை. புரியுதுங்களா? அடுத்து உவமை அணி. உவமை அணி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அணியோட விளக்கம் முதல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை மற்ற பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது. இது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணது. இப்ப நான் அணியோட விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரியாது, உதாரணத்தோட சொல்றேன், இன்னும் தெளிவா புரியும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இது ஒரு குறள். இதுல உவமை அப்படின்றது மருந்தாகி தப்பா மரம், இதை உவமையா சொல்றாங்க. உவமம் உருபு அப்படின்றது அற்றுன்னு சொல்றாங்க. உவமேயம் அப்படின்றது செல்வம் பெருந்தகையான் கண்படின். இல்ல இன்னொரு சான்று கொடுத்தோம்னா, சுடர் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவர்க்கு. இதுல பாத்தீங்கன்னா உவமைனா சுட சுட ஒளிவிடும் பொன், ஒளிவிடும் பொன்னை உவமையா சொல்றாங்க. உவம உருபு அப்படின்றது போல் என்றத உவமை உருப சொல்றாங்க. உவமேயம் அப்படின்றது துன்பம் சுட சுட நோகிற்பவர்க்கு. ஓகேங்களா? சோ ஒரு பொருளை மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவதுதான் உவமையணி. இது போல அது இருக்கு, அந்த போல அப்படின்னு வந்தாவே அது உவமையணி. அதுல உவமையும் வரும், ஓம உருவம் வரும், ஓமேயமும் வரும். இது மூன்றுமே வெளிப்படையாக நிற்கும். அடுத்து உருவக அணி அப்படின்னு பார்த்தோம்னா, செய்யுள்ல உவமையையும் உவமிக்கப்படுற அந்த பொருளையும் வேறுபடுத்தாம இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவக அணி. இது போல அது இருக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி உருவகப்படுத்துறது. அணியோட பொருள் பாருங்க, விளக்கம் அணி விளக்கம் பார்த்தோம். உதாரணம் பாருங்க. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இதுல குறள்ல உள்ள உருவகங்கள்லாம் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ செய்யுள்ள உவமையையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாம ஒன்றா கூறுவதுதான் உருவக அணி. சொல் பின் வரும் நிலை அணி அப்படின்னா, செய்யுள்ள ஒரு சொல் பல முறை வெவ்வேறு பொருளை தருவது. ஒரே சொல் தான் வரும், ஆனா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொருள் கொடுக்கும், ஒரே பொருளை கொடுக்காம வேறு வேறு பொருளை கொடுக்கும். அப்ப சொல் பின் வரும் நிலை அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த அணி பொருத்தத்தோட சொல்றோம்னா, இந்த குறள்ல பாத்தீங்கன்னா பற்று அப்படின்றது ஒரு சொல் பலமுறை வருது, பற்று பற்று அப்படின்னு திரும்ப திரும்ப வருது. ஆனா அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடித்து, ஆசை, அன்பு, பின்பற்று, உலக ஆசை என வெவ்வேறு பொருளை தருகிறது. இது சொல் பின் வரும் நிலையணி. இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு சொல் பலமுறை ஒரே பொருளை தருவது. நல்லா கவனிங்க, இது சொல் பின்வரும் நிலையணின்றது வெவ்வேறு பொருளை தருவது. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்றது ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதே எனக்கு உதாரணம் பார்த்தோம்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். இந்த குறள்ல நாடி அப்படின்ற சொல் பல முறை வந்திருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே ஆராய்ந்து அப்படின்ற ஒரே பொருளை தான் கொடுக்குது. அதே போல வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல்ல இதுல வலி என்ற சொல் பலமுறை வந்தாலும் எல்லாமே ஆற்றல்ன்ற ஒரே பொருளை தான் குறிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள ஒரு சொல் பலமுறை வந்தாலும் ஒரே பொருளை தரதுனால இது சொற்பொருள் பின் வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. பிரிது மொழிதல் அணி.
பிரிது மொழிதல் என்ன? ஓமைய கூறி ஓமையத்தை பெற வைப்பது பிரிது மொழிலணி. இதற்கு உதாரணம் பாருங்க. பீலிபை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இந்த அணியோட பொருத்தம் என்னன்னு பார்த்தோம்னா, கூறப்பட்ட உவமை எதோட உவமையா கூறுறாங்க சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, மயில் இறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும். என்னதான் மயிலோட இறகு மென்மையா இலகுவா இருந்தாலும் லேசா இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா ஏறும்போது என்ன ஆகும்? ஏத்தும் போது அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போகும்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன ஓமையம் பெறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமை குறைந்தவர் என கருதி பலரையும் பகைத்து கொண்டால் அவர்களால் நமக்கு அழிவு நேரும். வலிமை குறைந்தவங்க அப்படின்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம பகையை பாராட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழிவு தான் நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த இன்னொரு சான்று பார்த்தோம்னா, இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காலத்த இடத்து. இதுல பாத்தீங்கன்னா கூறப்பட்ட உவமை என்னன்னா, முள் வந்து மரத்தை செடியாக இருக்கும் போதே அழித்து விட வேண்டும். பெறப்படும் உவமையம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகைவர் குறைந்த படை வலிமை கொண்டிருக்கும் போதே அவர் மீது போர்த்து எடுத்து பகையை கலைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? கூறப்பட்ட உவமை என்ன அப்படின்னா, முள் மரத்தை செடியா இருக்கும் போதே அழிச்சிடணும். செடினா என்ன? முள் மரமா மாறுறதுக்கு கூட சின்னதா இருக்கும் போதே நம்ம அதை அழிச்சிடணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பகைவர் குறைந்த படை வலிமை கொண்டிருக்கும் போதே பகைவர் குறைந்த படை வலிமை கொண்டிருக்கும் போதே அவர் மீது போர் தொடுத்து பகையை கலைந்து விட வேண்டும். அதாவது பகைவரிடம் வந்து படை வலிமை ரொம்ப கம்மியா இருக்கும்போது படை வீரர்கள் வந்து ரொம்ப குறைந்தபட்சம் இருக்கும் போதே அவங்கள வந்து போர் தொடுத்து அவங்கள அழிச்சிடணும். அவங்க பெரிய படையோட வலிமையா வரும்பொழுது அவங்க கிட்ட நம்ம போகக்கூடாது. அப்படிதான் இது மீனிங். ஓகே, அடுத்து திணை துறை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். திணையில வந்து இம்பார்ட்டன்ட் பொதுவியல் திணை. இது திணை விளக்கம்னா என்ன? வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகள்ல கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்தியும் தொகுத்து கூறுவதுதான் பொதுவியல் திணை. இதற்கான சான்று என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இத வந்து திணையோட பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சான்றோர் புகழ்வரும் என்றால் உயிரையும் கொடுப்பர், பழி வரும் என்றால் உலகையே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளார் போன்ற பொதுவான செய்திகளை உலகிற்கு கூறியதால் இப்பாடல் பொதுவியல் திணைக்கு சான்றாயிற்று. சான்றோர்னா யாரு? கல்வியில் சிறந்தவர்களை சான்றோர் சொல்லுவாங்க. நல்ல புகழ் வருது அப்படின்னா அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? உயிரை கூட தியாகமா கொடுப்பாங்களாம். ஆனா அவங்க மேல ஒரு சின்ன பழி வருது அப்படின்னா இந்த உலகமே எதிர்த்தா கூட அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருண்மொழி காஞ்சித்துறை. இதுக்கு விளக்கம் பாருங்க. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது பொருண்மொழி காஞ்சித்துறை. அதாவது மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது சொல்றோமோ அந்த வாழ்வியல் நெறிகளை சொல்றதுதான் பொருண்மொழி காஞ்சித்துறை. இதுக்கான சான்று என்ன நீங்க படிச்சுக்கோங்க. இதோட பொருத்தத்தை சொல்றேன். புகழ் வரும் என்றால் உயிரையும் கொடுக்கலாம், பழி வரும் என்றால் உலகையே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது முதலான வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவதால் இப்பாடல் பொருண்மொழி காஞ்சி துறைக்கு சான்றாயிற்று. சரிங்களா? இங்க வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் பொதுவியல் திணைக்கு திணை பொருத்தம் அதையே அப்படியே எடுத்து எழுதி இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னு முடிச்சுக்கோங்க. பாடான் திணை அப்படின்னா ஆண் மகனோட ஒழுகலாறு கூறுவது, அதாவது பாடப்படும் ஆண் மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது. ஒரு மன்னனோட புகழ், வலிமை, வல்லன்மை, அருள்னா இல்ல மற்றவங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய அந்த நல்ல குணத்தை அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது வந்து பாடான் திணை. கண்டிப்பா வந்து இந்த சென்டென்ஸ் நீங்க எழுதியிருக்கணும். பாடப்படும் ஆண் மகனின் ஒழுகலாறுகளை கூறப்படுவது பாடான் திணை. இதை எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு பாடான் திணைனா என்ன அப்படின்றது மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சான்று படிச்சுக்கோங்க. அதோட திணை பொறுத்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் கொடைத்திறத்தை கூறுவதால் இப்பாடல் பாடான் திணைக்கு சான்றாயிற்று. நல்லா கவனிச்சுக்கோங்க. இமயவரம்பன்றவரு நெடுஞ்சேரலாதனோட கொடைத்திறம், கொடைனா என்ன? தர்மம் கொடுக்கறது, தானம் பண்றது, அந்த திறத்தை பத்தி பாராட்டி கூடுறதுனால இது பாடான் திணை. மீனிங் புரிஞ்சுதுங்களா? அடுத்தது செந்துரை பாடான் பாட்டு என்னன்னா, உலகில் இயற்கை வகையால இயன்ற மக்களை பாடுவது செந்துரை. இது செந்துரை பாடான் பாட்டு எனவும் வழங்கப்படும். அதாவது செந்துரையா என்னன்னு சொல்லுவாங்க? செந்துரை பாடான் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இருக்க இயற்கையான வகையில இயன்ற மக்களை பாடுவதுன்னா அவங்கள பாராட்டி கூறுவது. இதுக்கு சான்று என்னன்னு பார்த்துக்கோங்க. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆட்சியின் கீழ் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்று பாடியதால் இப்பாடல் செந்துரைக்கு சான்றாயிற்று. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆட்சியின் கீழ், அவரோட ஆட்சியோட கீழே மக்கள் எப்படி இருக்காங்களாம்? ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இது வந்து செந்துரை அப்படின்னு சொல்றாங்க. ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருளை அட்டவணைப்படத்தை சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா நீங்க எழுதினாலும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே கீ பாயிண்ட்ஸோட இருக்கு. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதி உங்களோட ஓன் நோட்ஸையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். திணையில ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை
இது வந்து முல்லைத்திணை. முதல் பொருள்னா காடும் காடு சார்ந்த பகுதி. பொழுதுனா மாலை கார்காலம். கருப்பொருள் அப்படின்னு சொன்னோம்னா கார்காலத்துல முல்லை நிலத்துல மலரும் காயா, கொன்றை, முல்லை, தலவம், பிளவம் முதலான மலர்கள் இப்பாடலில் பட்டியலிடப்பட்டுள்ளன. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பாநயம் பாராட்டுதல். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளி ஓடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே, கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே, பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே, பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலாவே, நீயும் பாரில் வர அஞ்சினையோ வெண்ணிலாவே. ஆசிரியர் கவிமணி. இந்த பாடல் உங்களுக்கு பாநாயமா வந்தது அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மைய கருத்து அப்படின்னு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு கண்டிப்பா வந்து 5 சைட் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கவிஞர் வெண்ணிலாவை ரசித்து அதனோடு பேசி மகிழ்வது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. யார? கவிஞர், அதாவது கவிமணி ஆசிரியர் அவர்கள் வெண்ணிலாவை வந்து ரசிச்சு பாடி மகிழ்ந்து கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது அப்படின்னு மையக்கருத்து முடிச்சுக்கோங்க. மூனை அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் எழுத்துலாம் ஒன்றி வரணும். எதெல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்க. வெள்ளி, வளர்ந்து வளர்ந்து, வாடி வாடி, இதுல வா வா இதெல்லாம் ஒரே மாதிரி வருது இல்லையா? இதெல்லாம் மூனை. வெள்ளியோடம், வெண்ணிலாவே. நீங்க வேற ஏதாவது இன்னும் உதாரணம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். மூனை அப்படின்னா முதல் எழுத்து, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு இரண்டாவது எழுத்து ஏதாவது ஒன்றி வந்திருக்கா அப்படின்னு கூட பார்க்கலாம், எழுதலாம். நீங்க வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவேன்னு இருக்கு இல்லையா? சோ இரண்டாவது எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுகை நயம் அப்படின்னு போட்டு கூட வெண்ணிலாவே எல்லாமே வெண்ணிலாவேன்னு வருது. சோ அதை கூட நீங்க இங்க கொடுக்கலாம். அதே நேரத்துல இயைபு நயம் அப்படின்னா வந்த சொல்லே மீண்டும் 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 அதை கொண்டு முடியிருந்தா வெண்ணிலாவே. இந்த பாடல்ல எல்லாமே வெண்ணிலாவேன்னு வருது இல்லையா கடைசி வார்த்தைகள். அப்ப இது வந்து என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் வந்ததுனால இது இயைபு நயம். முரண் அப்படின்னா வளர்ந்துன்றது உயரமா நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்கிறது குறிக்குது. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அடுத்த அடியில பாத்தீங்கன்னா வாடின்னு ஆப்போசிட் கொடுத்துருக்கு. வாடினா வதங்கி போயிருக்கிறது. சோ முரண்னா எதிர்ச்சொல் மாதிரி, புரிஞ்சுதுங்களா? அப்ப வளர்ந்துக்கு ஆப்போசிட் வாடி. சோ இது முரண் நயம். அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. நல்லா கவனிக்கணும், இது என்ன அணி? சொற்பொருள் பின்வரும் நிலை. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்துள்ளது, ஆனா ஒரே பொருள் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நிலாவை மட்டும் தான் குறிக்குது. அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதே சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த சொல்ல மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை குறிக்கும். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது என்ன? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சந்தம் அப்படின்னா சிந்துப்பா. இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கே இந்த சந்தம்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இதுல கொடுத்துருக்கிறது நீங்க படிச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? முடிஞ்சா எதுகையும் எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்து, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். ஆசிரியர் பாரதியார். இந்த இதுல பாரதியார் யாரை பத்தி சொல்றாரு? அதோட மையக்கருத்து என்ன? பெண் அறிவை வளர்த்தால் உலகில் அறியாமை நீங்கும் என இப்பாடல் வலியுறுத்துகிறது. பெண்களோட அறிவு வளர்ந்தா நாட்டுல இருக்க அறியாமை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூனை அப்படின்னா பெண்ணுக்கு பேணி, இதுல பேன் இருக்கு இல்லையா? அப்ப அதை வந்து நம்ம சொல்லலாம். இல்ல மண்ணுக்கு மாதர் அதெல்லாம் சொல்லலாம். இல்ல பெண்கள் பேதமை, இல்ல கண்கள் காட்சி, எல்லாமே முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. அது இரண்டாம் எழுத்து அப்படின்னா எதுகை. சோ பெண்ணுக்கு, அதுக்கு அடுத்தது மண்ணுக்கு, இதுல எல்லாம் இரண்டாம் எழுத்து இன்ன ஒன்றா வந்துள்ளது. அப்ப இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை. முரண்னா அறிவுன்றது நல்ல ஒரு தெளிவான ஒரு புத்தியை கொடுக்கறது. அதுக்கு ஆப்போசிட் பேதமைன்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க. பேதமைனா முட்டாள் அர்த்தம், அறிவுக்கு ஆப்போசிட் முட்டாள். அப்ப அது முரண்நயம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. ஏன்னா கண்கள் இரண்டினில் ஒன்றை அப்படின்னு கொடுத்து பிரிது ஒன்றை குறிக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால இது பிரிது மொழிதல் அணி. சந்தம் வந்து சிந்துப்பா, சுவை வெகுளி சுவை. இதுவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. செந்நெல்லும் கரும்பும் விளைந்தனவே, நல்ல தேன்மொழி மலர்களும் விரிந்தனவே, இன்னலும் பசியும் போயொழிக, தேசம் எழிலுடன் கூடிய நலமுருக, பிரிவுகள் பேசிய பூசலிட்ட பழம் பேதமை தனித்தள்ளி அனைவருமே ஒருதனி குடும்பமாய் வாழ்ந்திடுவோம், நம்முள் ஒற்றுமை ஓங்கிட செய்திடுவோம். ஆசிரியர் பேத்தூரன். இதுல என்ன மையக்கருத்து சொல்றாங்க? அனைவரும் வேற்றுமை நீங்கி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் வந்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழணும் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து வலியுறுத்துது. இதோட மோனை பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து எல்லாமே முதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது, ஒரு தனி ஒற்றுமை இதெல்லாமே வருது. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விளைந்தனவே, விரிந்தனவே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு முதல் எழுத்து வின்னு வருது. சோ அதையும் எழுதலாம். இல்ல எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது, பேசியே பூசலிட்டேன்னு கொடுத்துருக்காங்க, இதையும் எழுதுங்க. இல்ல வேற என்ன எழுத முடியுமோ அதையும் தேடி வச்சு எழுதலாம். இயைந்திடுவோம், இயைபு நயம்னா வாழ்ந்திடுவோம், செய்திடுவோம்,
இது எல்லாமே திரும்ப திரும்ப வந்திருக்கு, ரெண்டும் ஓம் ஓம்னு வருதா, அதனால அது ரெண்டுத்துலயும் டுவோம் டுவோம்ன்றது நீங்க பென்சில்ல அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இது ஏபுநயம். நீங்க இப்படியே ஷார்ட்டா எழுதாம இப்பாடலில் வாழ்ந்திடுவோம் செய்திடுவோம் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இது ஏபுநயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சென்டென்ஸா எழுதணும். அது முரண், போய் ஒழிக அப்படின்னா ஒழிக அப்படின்றதுனா அழிகன்றது குறிக்கும். அதே நலமுருகனா நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இது வந்து ஆப்போசிட். சோ முரண் நயம். அதே மாதிரி அணின்னு பார்த்தோம்னா இயல்பு நவிர்ச்சி அணி. இதுல என்ன அணி வந்துள்ளது? இயல்பு நவிர்ச்சி அணி. சந்தம் வந்து சிந்துப்பா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழன் திருநாள் பொங்கல் என்றால் அதில் தமிழன் பண்புகள் பொங்குமன்றோ, புவியலாம் சேர்ந்தொரு வீடதிலே யாரும் புறம்பிலை என்ற சொல் தமிழன்றோ, யாதும் ஊரென சாற்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதும் மேதினி குறைத்தவர் நம் முன்னோர் இன்று வேற்றுமை நாம் என்னல் சரியாமோ. இதன் ஆசிரியர் பேத்தூரன். இதோட மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருமே வேற்றுமை நீங்கி ஒற்றுமையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வலியுறுத்துது. அதுல என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னா இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. மோனை நயம் நெதுக நகம் எடுத்து எழுதுக்கோங்க. ஏபு பாத்தீங்கன்னா பொங்குமன்றோ தமிழன்றோ, இதுல அன்றோன்னு வருது இல்லையா, அதனால அதை மட்டும் பிளாக் லெட்டர்ஸ்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிளாக்ல எழுதாதீங்க, பென்சில்ல அண்டர்லைன் பண்ணுங்க. சந்தம் வந்து சிந்துப்பா, சுவை பெருமித சுவை. அடுத்தது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் இயங்க குவளை கண்பிடித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிற்கும் மாதோ. இந்த சென்டென்ஸ்ல மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மருத நிலத்துக்கான இயற்கை அழக இந்த பாடல் வந்து அழகா காட்சிப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எழுதணும். இதுல மோனை என்ன எதுகு என்னன்னு எழுதிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தாங்க ஏங்க நோக்க வருது. அந்த நோக்க எல்லாத்துக்குமே காக்கான்னு வருது இல்லையா, சோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏபுநயம். ஆடன்றதுக்கு ஆப்போசிட் பாடன் இருக்கு, சோ அது முரணயம். இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. தாமரை விளக்கம் தாங்க, இதை வந்து ஓமையோட சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு கொடுத்து, அதனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. சந்தம் பாத்தீங்கன்னா அரிசீர் கழு நெடியலடி ஆசிரியர் வருத்தம். சுவை வந்து உலகச்சுவை. அடுத்தது பாத்தீங்கன்னா சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும். இந்த பாடலுக்கு மைய கருத்து கொடுத்திருக்காங்க. பெருமை பணம் புகழ் அறம் ஆகியவை தரும் மகிழ்ச்சியை விட சுதந்திரம் தரும் மகிழ்ச்சி உயர்ந்தது என இப்பாடல் வலியுறுத்துகிறது. இதோட மூணு எதுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் துயர் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுல சுதந்திரம்ன்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை கொடுத்துக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது எழுசீர் கழி நெடிலடி ஆசிரியர் வருத்தம். பாநயத்தோட முக்கியமான என்ன பாயிண்ட், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த பாடல் வந்தாலும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிகள்லயும் சீர்லயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதுதான் மோனைன்னு சொல்றாங்க. அதே போல அடிகள்லயும் சீர்லயும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதுதான் எதுகைன்னு சொல்றாங்க. இயைபு அப்படின்னா இறுதி எழுத்தோ இல்ல அசையோ சீரோ ஒரே போல திரும்ப திரும்ப வந்தா அது இயைபு. முரண் அப்படின்னா ஒரு சொல் வந்து சொல்லோ பொருளோ மாத்தி மாத்தி முரண்பட்டு வந்தா அது முரண். அணின்றது ஒரு செய்யுளுக்கு அழகு தருவது அணி. ஒரு சொல் பலமுறை வந்து ஒரே பொருளை தந்தா அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. போல் போல போன்றன் வந்தா அது ஓமை அணி. பாடலோட கருத்து இயல்பாக அமைஞ்சா அது இயல்பு நவிர்ச்சி அணி. சந்தம் அப்படின்னா பாடலை வந்து இசையுடன் பாடும் ஓசை நயம் சந்தம். அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து சுவைனா பாடலின் கருத்தை கண்முன்னே காட்சிப்படுத்துவது சுவை. புரிஞ்சதுங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்டான தமிழாக்கம்லாம் என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான். ஸோ எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அது அழகிட்டு வாய்ப்பாடும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சீர் பிரிக்கணும், அதுக்கப்புறம் அசை என்னன்னு கூறணும், அதுக்கப்புறம் வாய்ப்பாடை பத்தி தெளிவா எழுதணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தி வினா. ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? இது அந்த பத்தியில இருந்து நீங்க ஈஸியா எழுதிருவீங்க. ஓகேங்களா? ஈஸியா இது மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற ஒரு இடம். செய்யுள்ள என்னென்ன நெடுவினாலாம் வந்து நம்ம எப்படி ஷார்ட்டா படிக்கலாம் அப்படின்றத நோட்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கு. பாயிரம், பாயிர வகை, பொது பாயத்தால் அறிவது, சிறப்பு பாயத்தால் அறிவது, இதெல்லாம் ஒரு குறிப்பு சட்டகம் போட்டுட்டு குறிப்பு சட்டம் போடலாம். இல்ல நீங்க செய்யுள் நெடுவினாவுக்கு சைடடிங் கொடுத்து எழுதினாவே போதும். இந்த பாயிண்ட் எல்லாம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி ஷார்ட்டா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வடகரை நாட்டு இயற்கை வளம், தென்கரை நாட்டு இயற்கை வளம் சொல்லிட்டு பாயிண்ட் கொடுத்து எழுதிங்க, மார்க் கொடுத்துருவாங்க. மதினா நகரம் ஒரு வளமான நகரம், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். மாளிகை நகரம், கொடை நகரம், பொன் நகரம், மனை நகரம், மாநகரம், ஒன் நகரம், இதெல்லாம் சைடடிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்பிக்க. ஸோ இதையுமே ஒரு கதை சுருக்கம் கொடுத்து நீங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு துணைப்பாட கதைக்கு வந்து விளக்கம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. டைம் கம்மியா இருக்கும்போது நீங்க படிக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உரைநடை நெடுவினாவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா
பௌத்த கல்வி, சமண கல்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல சைட் ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை சொல்றாங்க. கல்லும் கதைகள் சொல்லும் வெரி இம்பார்ட்டன்ட். சிதறிய கடிதங்கள் அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க கீ பாயிண்டோட படிச்சுக்கோங்க. இந்த PDF உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நோட் பண்ணி படிங்க. அதே மாதிரி துணைப்பாடம் வந்து உங்களுக்கு தமிழர் வாழ்வோடும் புலற்பெயரும் நிகழ்வுகளோடும், இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வாடிவாசல் கதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு இது கண்டிப்பா கேட்டுருவாங்க. பாரதியோட இதழாளர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிம்பொனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சிருக்க வேண்டிய முக்கியமான துணைப்பாட வினாக்கள், சரிங்களா? மனப்பாட பகுதியை பொறுத்தவரை எல்லாமே நீங்க படிக்கணும். இதுல எதுவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். திருக்குறள்ல எல்லா மனப்பாடமும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து புணர்ச்சி விதி பாருங்க. அருவினை அப்படின்னா அருமை கூட்டல் வினை. இதுல மை என்ன ஆகுது, அந்த ஈர் வந்து போயிடுது. சோ அரு கூட்டல் வினை மாறுது. மை நீங்கி அருமை கூட்டல் வினைன்றது அரு கூட்டல் வினை ஆகி அருவினை ஆகுது. அப்ப அந்த இடத்துல ஈறுபோதல் விதி செயல்படுது. செங்கயல் அப்படின்னா செம்மை கூட்டல் கயல். அதுலயும் என்ன ஆகுது, மை வந்து நீங்கி செம் கூட்டல் கயல் வரும். அந்த இடத்துல என்ன ஆகும், செங்கயல் இம்முன்றது நமக்கு வந்து இங்கா மாறும். இம் வந்து இங்கா மாறும். அப்ப முன்னின்ற மெய் திரிதல் எனும் விதிப்படி இம் என்பது இங்காக மாறி செங் கூட்டல் கயலாகி செங்கயல் அப்படின்னு மாறும். பொது சிறப்பு, பொது கூட்டல் சிறப்பு. அதுல என்ன ஆகுது, இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மின் கசத்தப மிகும். தூன்றது இத்து கூட்டல் ஊ, அங்க ஊன்றது உங்களுக்கு உயிர் இல்லையா? சோ அந்த உயிர் முன்னாடி என்ன வரும், இச்சு வருது இல்லையா? சோ இச்சு தோன்றி பொது சிறப்பு அப்படின்னு வரும். புகழெனின், புகழ் கூட்டல் எனின், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்ப இழும் ஏவும் சேரும்போது ழே அப்படின்னு மாறும், சரிங்களா? சோ அப்ப இழும் ஏவும் சேரும்போது ழேன்னு மாறுதுன்னா அது புகழெனின், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இழுக்கின்றி, இழுக்கு கூட்டல் இன்றி. இதுல கூன்றது இக்கு கூட்டல் ஊன் இருக்கு இல்லையா? அந்த ஊ கெட்டு உயிர்வரின் ஊக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த இடத்துல இன்றியில முதல்ல ஈ தான் வருது. அப்ப ஈ வர்றதுனால இது என்ன ஆகும், இங்க ஊ விட்டுறதுனால இழுக்கின்றி அப்படின்னு ஆயிடும். அப்ப 2 இக்கு மீதி நிற்கும். அப்ப உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புனா இக்கு கூட என்ன ஆகும், திரும்ப ஒரு ஈ சேர்றதுனால அது கீயா மாறும். அப்ப இழுக்கின்றி அப்படின்னு மாறும். வில் ஒடிந்தது, வில் கூட்டல் ஒடிந்தது. தனிக்குறில் முன்னின் ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் அப்படின்றது வில் இல்லையா? இதுல ஒடிந்தது இல்லுன்றது உங்களுக்கு தனிக்குறில், அது ஒற்றெழுத்து. அதுல உயிர் வருது, எது ஒடிந்ததுன்றது முதல் எழுத்து ஓ, அது உயிர் வரும் பொழுது என்ன ஆகும், அந்த இல் வந்து இல் வந்து 2 முறை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உயிர் வரும் இரட்டும். இரட்டும்னா 2 times வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல்லுன்றது உடல், அது மேல உயிர் வந்து உயிர் அப்படின்றது ஓ வந்து அது மேல சேரும்போது இல்லும் ஓவும் சேர்ந்தா லோவா மாறும். அப்ப வில் ஒடிந்தது அப்படின்னு மாறும். காலத்தச்சன், காலம் கூட்டத்தச்சன், மவீறு ஒழிந்து உயிர் இருவப்பவும் ஆகும். இதன் விதிப்படி காலம் கூட்டல் தச்சன் அப்படின்றது இம்மு நீங்கிட்டு அந்த இடத்துல என்ன ஆகுது, கால கூட்டல் தச்சன் அப்படின்னு வரும். அந்த இடத்துல இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப மிகும். இதுல லா என்னும் போது இல்லு கூட்டல் ஆன்னு வருது இல்லையா? சோ அந்த இடத்துல லா கூட என்ன தோன்றும், இத்து தோண்டி கால தச்சன் அப்படின்னு வரும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசத்தப மிகும். அடுத்து முறையறிந்து, முறை கூட்டல் அறிந்து, இ ஐ வழி எவ்வும் எனும் விதிப்படி முறை கூட்டல் அறிந்து அப்படின்றது அங்க என்ன ஆகும், ஈ வந்து புதுசா வந்து தோன்றும். அப்ப உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி முறை கூட்டல் ஈ கூட்டல் அறிந்துன்னும் போது என்ன ஆகுது, ஆ சேர்றதுனால யாவா மாறி முறை அறிந்து அப்படின்னு ஆகுது. புரியுதுங்களா? ஈறுபோதல்னா சிறுகோள், சிறுமை கூட்டல் கோள், கருவிழி, கருமை கூட்டல் விழி, இதெல்லாம் உதாரணம் விதி வரும் சொற்கள். ஈறுபோதல் இனமகள்னா அரும்பொருள், அருமை கூட்டல், இதெல்லாம் என்ன விதி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரும்பொருள்னா அருமை கூட்டல் பொருள், பெருங்கல்னா பெருமை கூட்டல் கல், ஈறுபோதல் முன் நின்ற மெய்த்திரிதல்னா செங்கதிர், செம்மை கூட்டல் கதிர், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும்னா திருப்புகழ், திரு கூட்டல் புகழ், மணிக்குளம், மணி கூட்டல் குளம், குரங்கு குட்டி, குரங்கு கூட்டல் குட்டி, திரைப்படம், திரை கூட்டல் படம். ல வேற்றுமையில் வலிவரின் டவும் ஆகும். கற்பிளந்து, கல் கூட்டல் பிளந்து, கற்பொடி, கல் கூட்டல் பொடி. சோ அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாமே படிங்க. நான் இதை ஃபுல்லா ரீட் பண்ணனா வீடியோ லென்த்தியா போயிடும். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கடுத்து சிறுவினாவோட செய்யுள்ள பாருங்க. உங்களுக்கு சிறுவினாவோட செய்யுள்ள கரெக்டா வந்து 5 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸாவே கொடுத்துருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கீ பாயிண்டோட இந்த நோட்ஸ் இருக்கு. சொன்னது புரியுதுங்களா? ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க இந்த நோட்ஸ் அப்படியே படிச்சுக்கோங்க. நீங்க நல்ல டாப்பரா இருக்கவங்க அப்படின்னா இதுல இருக்க நோட்ஸ் அப்படியே சேர்த்து உங்களோட ஓன் நோட்ஸை சேர்த்து நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பக்க அளவுக்கு இதுக்கு நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பா பொருத்தமா இருக்கும். ஏன்னா சிறுவினா இல்லையா. அடுத்தது இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிங்க. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் பிள்ளைங்களா இம்மிடியேட்டா படிங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு டைட் சுச்சுவேஷன்ல நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? அதே மாதிரி சிறுவினா உரைநடை சிறுவினாலையும் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. எல்லாமே திரும்ப திரும்ப கேட்க கொஸ்டின்ஸும் 2025க்கு 100% வரும்ட்டு நான் வந்து இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோல சொன்னதே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. தாமசிகம்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? இந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விளக்கம் வேணும்ன்றவங்க வீடியோவை பாருங்க. எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.